பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வாழுவதற்கு காரணமானவர்கள் இரண்டு பேர். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு காரணமானவர்கள் இரண்டு பேர். நம்மை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னால் எல்லா வகையான படைப்பினங்களும் நம்மளை மிதித்து நடந்தது, நம்மளின் மீது ஓடி நடந்தது, நமக்கு மேலே பறந்து நடந்தது. ஆனால் நம்மளை படைத்த பின்னால் எல்லா வகையான படைப்புகளையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால், நம்மளை மிதித்தவர்களை, நம்மள் மீது ஓடியவர்களை, நமக்கு மேலே பறந்தவர்களை எல்லாம் நம்மளை பார்த்து மரியாதை கொடுக்க வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மளை பார்த்து பயப்பட சொல்லி இருக்கிறான். நம்மளை பார்த்தவுடனே கைகட்டி என்ன செய்ய சொல்லி இருக்கிறான்? நம் சொல்லுக்கு இணங்கும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அப்படியா கொண்ட மனிதர்களாக நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார் என்று கேட்டால், நம்மளை படைத்த அல்லாஹ். நம்மளை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் எதற்காக நம்மளை படைத்தான்? ஏன் நம்மளை படைத்தான்? நம்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தில் அவனை அறிமுகப்படுத்த முடியாதா என்றால், அவனை அறிமுகப்படுத்துவதற்கு நாம் ஒரு காரணமாக ஆனோம். நாம் ஆனோமா? அல்லாஹ் நம்மளை ஆக்கினானா என்றால் அல்லாஹ் நம்மளை ஆக்கினான். அன்பிற்குரியவர்களே, நாம் இல்லாமல் அல்லாஹுவால் எதையும் செய்ய முடியும். ஆகையினால் தான் நம்மள் மீது இரக்கம் கொண்டு அவனை அறிமுகப்படுத்துவதற்கு எல்லா வகையான படைப்பினங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்தான். ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தான் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. எல்லா வகையான படைப்பினங்களையும் விட்டுவிட்டு நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. எல்லா வகையான படைப்பினங்களின் மீதும் தன்னுடைய அமானிதத்தை இறக்கி வைத்தான். அவைகளெல்லாம் ஒவ்வொரு பெருமையின் மூலமாக அந்த அமானிதத்தை சுமக்க முடியாமல் என்ன செய்தது? ஒதுங்கி கொண்டது. ஆனால் நம்மளுடைய ரூஹு, நம்மளுடைய அடிப்படையான ஆரம்ப ரூஹு அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சொன்னது, யா அல்லாஹ், எல்லா வகையான படைப்பும் இந்த அமானிதத்தை சுமக்க மறுத்து விட்டது. எல்லா வகையான படைப்பை விட உடலால் உயிரால் நான் சின்ன படைப்பு, நாம் சின்ன படைப்பு. இதை சுமக்க வேணுமையானால், உன் அமானிதத்தை சுமக்க வேணுமையானால் அதை சுமக்கக்கூடிய ஆற்றலை என் உடம்பிலே, என் உயிரிலே இறக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் இறக்கு என்று பணிவான முறையிலே சொன்னதின் காரணமாக அந்த அமானிதத்தை சுமக்கக்கூடிய ஆற்றலை நம்மளுடைய உயிரிலே இறக்கி வைத்துவிட்டு அப்புறம் அந்த அமானிதத்தை இறக்கினான். அன்பிற்குரியவர்களே, இங்க நல்ல சிந்திக்கணும். என்ன இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறது? பணிவு என்பது நம்மளை உயர்த்தி இருக்கிறது. பணிவில்லாத மனிதன் தாழ்த்தப்படுவான் என்பது பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி. ஆகையினால் அந்த பணிவென்ற வார்த்தையின் காரணமாக அந்த அமானிதத்தை சுமக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுடைய ரூகிலே இறக்கி வைத்து, முதல் ரூகிலே இறக்கி வைத்து அந்த அமானிதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்பிற்குரியவர்களே, அந்த முதலாவது ரூகு எதுன்னு பார்த்தோம்டா அந்த ரூகு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூகு. ஆதமுடைய ரூஹ் அல்ல, இப்ராஹீமுடைய ரூஹ் அல்ல, மூசாவுடைய ரூஹ் அல்ல அலைஹிஸ்ஸலாம், பெருமானாருடைய ரூஹு. அந்த ரூஹிலே தான் அந்த அமானிதத்தை இறக்கி வைத்தான் அல்லாஹு தஆலா. அமானிதம் என்ன அப்படிங்கிற அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகையினால் தான் அல்லாஹ் சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய தாய் தகப்பனை விட, அவர்களுடைய மனைவி மக்களை விட, அவர்களுடைய சொந்த பந்தங்களை விட, அவர்களுடைய உயிர்களை விட, உலகத்தை விட உங்கள் மீது அன்பு வைக்க சொல்லுங்கள். உங்கள் மீது யார் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெறுவார்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் யார் அடிமடிகின்றார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெறுவார்களே தவிர உங்களை மறுக்கக்கூடியவர்கள்,
மறக்கக்கூடியவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள் என்பதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்னாங்க. ஆகையினாலதே வந்த ஒவ்வொரு நபிமார்களுமே என்ன செஞ்சாங்க, எங்களுடைய காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக வர சொல்லுங்கள், நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். மதீனாவாகப்பட்டது பெருமானாருக்கு பின்னால் என்ன செய்யப்பட்டது, மஸ்ஜிது நபவி விரிவுபடுத்தப்பட்டது. யாருடைய காலத்திலே? அபூபக்கருடைய காலத்திலே அல்ல. அபூபக்கருடைய காலம் 2.5 ஆண்டு காலம். ஏன் அபூபக்கரை அல்லாஹ் வைத்திருந்தான் 2.5 ஆண்டு காலம் என்றால், பெருமானாருடைய வயது வரவேணும் என்பதற்காக 2.5 வருஷம் உலகத்தில் வைத்திருந்தார். பெருமானார் இறந்து போற பொழுது அபூபக்கருக்கு 50 வயதும் 6 மாதங்களும் 60 வயதும் 6 மாதங்களும். அந்த பெருமானாருடைய வயதோடு சேர்த்து அபூபக்கரை அழைக்க வேண்டும், பெருமானாருடைய வலது கையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 2.5 ஆண்டு காலம் உலகத்தில் வைத்திருந்தார். அந்த 2.5 ஆண்டு காலத்தில் முதலாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் ஆனார்கள். அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே மஸ்ஜிது நபவிக்கு ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க. இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது உமருடைய காலத்திலே. அப்போ மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யோசனை சொன்னாங்க. மஸ்ஜிது நபவியை சுற்றி யார் இருந்தாங்க? பெருமானாருடைய 11 குடும்பம் இருந்தார்கள். பெருமானாருடைய மகள் ஃபாத்திமாவோடு சேர்த்து, ஃபாத்திமாவும் இறந்துட்டாங்க, அவருடைய பிச்சலங்களோடு சேர்த்து 11 குடும்பங்களும் பெருமானாருடைய சின்னத்தாவிரியத்தா மக்களும் இருந்தாங்க. அதில் யாரும் குடியிருந்தா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் குடியிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய மனைவிமார்களிடத்தில் சொன்னாங்க, மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டியிருக்கிறது, மக்கள் அது பருத்து அதிகமாகிவிட்டது, நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளை இதை விட சிறப்பான இடத்தில் நாம் அமைத்து கொடுப்போம், நீங்கள் இருந்து கொண்டால் நல்லது அப்படின்னோடனே எல்லா பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்றுக்கிற மாட்டின்ட்டாங்க. என்னுடைய வீடு இங்குதான் இருக்க வேண்டும், என்னுடைய வீடு இங்குதான் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்றுமே சொல்லல, அப்பாஸிடத்தில் பேசவில்லை. ஏனென்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? பெருமானாருக்கு இரத்த சொந்தம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வீட்டிலே இருந்து மஸ்ஜிது நபவிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற பொழுது மழை பெய்கின்றது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டை தாண்டித்தான் வரணும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்கு மேலே விழுகக்கூடிய மழை தண்ணீர் அந்த தகரத்திலே பட்டு என்ன செய்கின்றது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலே துணியில பட்டு விடுகிறது, ஆடையிலே பட்டு விடுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தோழர் ஒருவரை கூப்பிட்டு, இது எனக்கு மாத்திரம் இடைஞ்சல் அல்ல, தொழுக வரக்கூடிய எல்லாத்துக்கும் இடைஞ்சல், இதை நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தொழுக வந்துட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா மேலே தகரம் இல்லை. இந்த தகரத்தை நீக்கியது யாருன்னு கேட்குறாங்க. அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீக்கிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, அமீருல் மோமினின் எதற்காக நீக்கினார்கள்? அதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நேர மஸ்ஜித் நபவிக்கு போகிறாங்க. என் வீட்டில் இருக்கக்கூடிய தகரத்தை எதற்காக நீக்கினீர்கள்? உமர் சொல்கிறாங்க, எனக்காக நீக்கவில்லை, என் ட்ரெஸ்ஸு வீணா போனதற்காக நீக்கவில்லை, எல்லாருடைய பேரும் அங்கே உங்கள் வீட்டு வழியாக நடந்து வரக்கூடிய எல்லாரும் மேலும் அந்த தண்ணீர் படுகிறது, ஆகையினால் நீக்கினேன். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமரிடத்திலே கேட்குகிறார்கள், யா உமர், அந்த தகரத்தின் கண்ணியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஆச்சரியமாயிருச்சு. உமர் கேட்டாங்க, யா அப்பாஸ், அது ஒரு தகரம் தானே, மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய, தண்ணீரில் இருந்து பாதுகாக்கக்கூடிய தகரம், வீட்டுக்குள் பாதுகாக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் மழை தண்ணி உள்ளே போகாமல் பாதுகாக்கக்கூடிய தகரம், அதுக்கு என்ன கண்ணியம் இருக்குகிறது? அப்போதான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த தகரத்தை யார் கொண்டு வந்து வைத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க உமர், நான் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்படி என் வீட்டு வழியாக நேற்று வந்தீர்களோ அதே என் வீட்டு வழியாக ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள்.
மழை தூறிக் கொண்டிருந்தது. என் வீட்டு ஓட்டு மேலே வரக்கூடிய தண்ணீர் என் வீட்டுக்குள் தெரித்தது. ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக சென்று இந்த தகரத்தை எடுத்து வந்து பெருமானார் மாட்டினார்கள். அப்போ உமர் கேட்டாங்க, இப்ப அதனால என்ன பிரச்சனை? பெருமானார் மாட்டினார்கள், அதனால என்ன பிரச்சனை? அப்பா சொன்னாங்க, அதுதான் பிரச்சனைன்னாங்க. எந்த காரியத்தையுமேங்க வெளிப்படையை கொண்டு சிந்திக்க கூடாது. முனாஃபிக்குகள் வெளிப்படையை கொண்டு தீர்ப்பு செய்வார்கள், முஷ்ரிக்குகள் தீர்ப்பு செய்வார்கள், முஸ்லீம்கள் தீர்ப்பு செய்வார்கள், மூமீன்கள் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள், முத்தகீன்கள் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். ஏன்? முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், முஸ்லீம்கள் வெளிப்படையாக பேரிலே முஸ்லீம்கள் எதையுமே அவசரப்படுவாங்க, மூமீன்கள் அவசரப்பட மாட்டாங்க, முத்தகீன்கள் அவசரப்பட மாட்டாங்க. அப்ப அப்பாஸ் கேட்டாங்க, உமர், பெருமானார் மாட்டினால் என்ன, அதை நீக்குவதனால் என்ன தவறுன்னு கேட்டாங்க. அது பயங்கரமான தவறுண்டாங்க. என்னான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த தகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்கிறேன். என் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது, என் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த தகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியாகப்பட்டது வெகு தூரத்திலே எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது ரெண்டு பாவம் என்ன தெரியுமா? பெருமானார் இல்லை, பெருமானார் இல்லை. அந்த பெருமானார் இல்லை என்ற ஒரு கவலையை, துக்கத்தை எனக்கு அந்த தகரம்தான் நீக்குகிறது. அதை பார்க்குகின்ற பொழுதெல்லாம் என் வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை போன்று எனக்கு முழுக்க முழுக்க தோன்றுகின்றது. பெருமானார் உயிரோடு இருக்குகின்ற பொழுதாவது வந்து போவார்கள். இந்த தகரத்தை வைத்த பின்னால், பெருமானாருடைய கையிலே வைத்த பின்னால், கையின் மூலமாக வைத்த பின்னால் பெருமானாரே என் வீட்டில் இருப்பதை நான் கண்கூடாக காணுகிறேன். ஆகையினால் இதை நீக்கியது முழுக்க முழுக்க தப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே கூப்பிட்டாங்க. எந்த தோழர் எடுத்தாரோ அவரை கூப்பிட்டு அந்த தகரத்தை எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அப்பா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. தகரத்தை எடுத்துக்கொண்டான், உமருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. உமர் நேரடியாக அப்பாஸ் இடத்திலே போனார்கள். போய் முதல்ல மன்னிப்பு கேட்டார். யாரு? ஹலீஃபா. நீங்க எந்த தலைவர் மன்னிப்பு கேட்பார்? எந்த தலைவர் பெருமானாருடைய சொல்லுக்கு அடிபணிகிறார்? நம்மள்ட பெருமானாருடைய சுன்னத்து எத்தனை இருக்கு, வெளியே எத்தனை இருக்கு, உள்ள எத்தனை இருக்கு, எண்ணி பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், எம தக்கூலுன மாலா தஃபலுன்கிறான். இன்னைக்கு முதல் ரக்காயத்தில் ஓதுனதில் செய்யாததை எதுக்கப்பா நீ சொல்றன்னு கேட்குறான். செய்யாததை சொல்வதனால் என்ன தண்டனை தெரியுமா? கபூர மக்குத்தன் இந்தல்லா. செய்யாததை சொன்னால் அதை விட பெரும்பாவம், அதற்குண்டான பெரும்பாவம் வேறு எதுக்குமே கிடையாது. லிம தக்கூலுன மாலா தஃபலுன், 3வது ஆயத்து. ஏன் பெரும்பாவம் அது? எதற்கு பெரிய தண்டனை? செய்யாததை சொல்லுவதற்கு தண்டனை. உமரை பார்த்தவுடன் அப்பாஸ் வேகமாக எழுந்திருத்து வந்து என்ன செய்யறாங்க? உமரை, எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? அழைத்தால் நான் வந்திருப்பேன் அல்லவா? இதே சகாபாக்கள். நம்மடா மரியாதையே கொடுக்க மாட்டோம். எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? அப்போ உமர் கையில கொடுத்துட்டு, இதான் இந்த தகரம், பெருமானாருடைய தகரம், பெருமானாரை இந்த கையில வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் சொல்றாங்க. இதான் கவனிக்கணும். உமர் சொல்றாங்க, இதை எப்படி மேலே ஏற்றுவீர்கள்? அப்பா சொல்றாங்க தெரியலங்கிறாங்க. உமர் சொல்றாங்க, நான் குனிந்து கொள்ளுகிறேன். நான் செய்த தவறுக்கு பரிகாரமாக நான் குனிந்து கொள்ளுகிறேன். என்ன செய்யன்னு அப்பாஸ் கேட்கிறாங்க. என் முதுகிலே ஏறி நின்று நீங்கள் அந்த தகரத்தை மாட்டுங்கள். பெருமானார் செய்த அந்த காரியத்திற்கு மாறு செய்த எனக்கு இதுதான் தண்டனை. அப்பொழுதுதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமானாரின் மீது பாசம் இருக்குகிறதோ அதே பாசம் எனக்கு இருக்குகிறது என்ற அர்த்தம். நான் குனிந்து கொள்கிறேன், என் முதுகுல ஏறி அந்த தகரத்தை நீங்கள் மாட்டுங்கள். அப்பா சொல்றாங்க, வேணாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் பெருமானாருடைய இடதுகை. உமர் சொல்லுகிறார்கள், அல்ல அல்ல, இதுதான் இதற்கு பரிகாரம். இல்லை என்றால் பெருமானாரோடு நான் சேர முடியாது அப்படின்னு சொல்லி குனிந்து நிற்கிறாங்க. அப்பாஸுடைய உடம்பு ஆடுகிறது, நடுங்குகிறது. உமருடைய முதுகின் மேல் ஏறி நின்று அந்த தகரத்தை மாட்டுகின்றார்கள். பாருங்க, சுன்னத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாதுங்க. இதுதான் சுன்னத்து. சுன்னத்துனா என்ன செய்யணும்? தாய் தகப்பனை விட, கட்டிய மனைவியை விட,
பிள்ளைகளை விட, சொந்த பந்தங்களை விட, உலகத்தில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட எல்லா செல்வ பாக்கியங்களை விட பெருமானாரின் மீது அன்பு செலுத்தணும். பெருமானார் சொன்ன செயல்களை செய்யணும். ஏன் இத்தனையும் வருவதற்கு காரணமே யாருதான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயிரை, ரூஹை படைக்காவிட்டால் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதையுமே படைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் சொன்னா லவுலாக லமா ஹலக்துல் அஃப்லாக், முஹம்மதே உன்னை படைக்காவிட்டால் வானம் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாவற்றையுமே படைத்திருக்க மாட்டேன். காரணம், என் ரூஹிலே இருந்து முதலிலே உன் ரூஹை தான் பிரித்தெடுத்தேன், உன் ரூஹிலே இருந்து தான் எல்லாவற்றையும் பிரித்தெடுத்தேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பார்த்து மரியாதை கொடுங்கன்னு. அல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க. காரணம் என்ன? பெருமானார் தன்னுடைய சொல்லையும் செயலையும் உலகத்திற்காக ஆக்கல, அல்லாஹ்வுக்காக ஆக்கினார்கள். ஆகையினால்தான் பெருமானார் இல்லாத சூழ்நிலையில் இன்று கூட உலகம் அழிகின்ற வரைக்கும் நம் தாதாக்கள் பேர் சொல்லப்படுறதில்லை, நம்மளுடைய உம்மாக்களுடைய உம்மா பேர் சொல்றதில்லை, பெருமானாருடைய பெயர் சொன்னால் ஸலவாத்து சொல்லுகிறோம். ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம்னா அது வேஸ்ட். உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருந்தோம்னாத்தே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலும் உலகத்தை விட்டு மறைந்த காலத்திலும் நம்மளுடைய பெயரை அல்லாஹ் சொல்லுவான். அதைத்தான் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் செய்தாங்க. ஆக இந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் இந்த உலகம் அல்ல, எல்லா உலகத்திலும் கண்ணியத்தை அடைந்து விட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இன்றல்ல என்றும் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரைக்கும் வருவார்களா? அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த சங்கையை கொடுப்பான். அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.